தமிழர்களுடைய பொங்கல் பண்டிகை, யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை, இந்த இரண்டுக்குமான தொடர்புகள் என்ன? ஒன்று, காலமும் வாழ்வாதாரமும். இந்த இரண்டு பண்டிகைகளுமே அறுவடை மற்றும் புதிய தொடக்கத்தை குறிக்கிற பண்டிகைகள். பொங்கல் பண்டிகையானது தை மாதத்தின் துவக்கத்திலே அறுவடை முடிந்த பின்பு இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் வண்ணமாக தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. பஸ்கா பண்டிகை எபிரேய நாட்காட்டியின் முதல் மாதமாகிய நிசான் மாதத்தில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இது பார்லி அறுவடை காலத்தின் துவக்கத்தை குறிக்கிறது. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இதை பற்றிய குறிப்பை கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, நிலைக்கால்களில் அடையாளம் எடுக்கிற காரியம். பஸ்கா பண்டிகையை பொறுத்தவரைக்கும் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற ஒரு காலம் வந்தபோது ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் பூசினார்கள் என்பது நாம் அறிந்த பரிசுத்த வேதாகமத்தின் வரலாறு. இது சங்கார தூதன் இஸ்ரேல் மக்களுடைய வீட்டை கடந்து செல்வதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. பொங்கல் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் மஞ்சள், குங்குமம் இவைகளை வைத்து மாவிலை தோரணம் கட்டி வீட்டின் வாசலில் கோலமிடுவார்கள். கிராமப்புறங்களில் ஆடு மாடுகளை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை வயல்வெளிகளில் தெளிக்கிற ஒரு வழக்கமும் இருந்திருக்கிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எபிரேயர்கள் செய்த இந்த அடையாள செயல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, தூய்மைப்படுத்துகிற சடங்கு. பொங்கல் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் பொங்கல் நாளுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளிலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லி வீட்டில் இருக்கிற பழைய தேவையற்ற பொருள்களை எரித்து வீட்டை சுத்தம் செய்வார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக தங்கள் வீட்டில் இருக்கிற புளித்த மாவு அனைத்தையும் வெளியேற்றிவிட வேண்டும். புளித்த மாவில் ஒரு சிறு துளி கூட இருக்கக்கூடாது என்று வீடு முழுக்க தேடி தேடி அதை அகற்றி போடுவார்கள். இது தீமையை அகற்றுவதையும் பாவத்தை தங்களை விட்டு அகற்றுவதையும் குறிக்கிற ஒரு செயலாக இருந்தது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இதை பற்றி குறிப்பிடுகிறது. நான்காவதாக, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. பஸ்கா பண்டிகையானது இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவுபடுத்துகிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. தமிழர் மரபில் பொங்கல் என்பது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய சுழற்சியை தொடங்குகிற ஒரு சுதந்திர நாளாக பார்க்கப்படுகிறது. ஐந்தாவதாக, வரலாற்று பின்னணி என்ன? நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் சங்க காலத்திலேயே கடல் வழி வாணிகம் இருந்ததாக அநேக சான்றுகள் உள்ளன. சாலமோன் ராஜா காலத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து மயில் தோகை, அகில், சந்தனம் முதலிய பொருள்களும் குரங்கு, யானை தந்தம் முதலிய பொருள்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக சான்றுகள் உண்டு. அதுபோக கிபி முதல் நூற்றாண்டுல யூதர்கள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பகுதிகளில் குடியேறினாங்க. அப்போது நடந்த சில கலாச்சார பரிமாற்றங்கள் இப்படிப்பட்ட ஒற்றுமைகளை பொங்கல் பண்டிகைக்கும் பஸ்கா பண்டிகைக்கும் இடையே அநேக ஒற்றுமைகள் ஏற்படுத்தி இருக்கலாம் என்று அநேக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க.